சொன்னா புரியாது, சுவைத்தால் மறக்காது. அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கிறதும் ரொம்ப குறைவா தான் இருக்குது. கேள்விப்பட்டிருந்தாலும், இதுக்குள்ள போறதா அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. அதான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரா எப்படி நம்ம உள்ளுக்குள்ள போறது? அதுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணுமா? அந்த கோர்ஸுக்கான ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியிலிருந்து. என்ன அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் கோர்ஸ் மெயினாக நம்ம பசங்களுக்குள்ள பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து முடிச்ச உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க. மிஷின் ஆப்ரேட்டர் வேலை தான் இருக்குன்னு நிறைய பேர் அந்த வேலைக்கு இன்னைக்கு போறது இல்லை. பட் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அதுக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து சார் இல்லை சார், மிஷின் ஆப்ரேட்டராக விட்றாங்க சார், நம்மளுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பட் சரி, ஓகே, இதுமே அதுதான் அதுக்கு ஆப்போசிட்டா வந்து டிசைன் இன்ஜினியர் இருக்கு, அதுக்கு போங்கப்பா அப்படின்னா, ஐயோ சார் கம்ப்யூட்டர் பார்த்தாவே எங்களுக்கு தலைவலிக்கு சார் அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்குது. ஓகே, இப்ப நம்ம மெக்கானிக்கலாவும் இருக்கணும், கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணக்கூடாது, ஆனா செஞ்ச வேலையை திருப்பியும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு எது அப்படின்னா அது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு தான். எஸ், இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிசைன்லெஸ் ஆரம்பிச்சு பிளானிங்கு, ப்ரொடக்ஷனு, ஃபேப்ரிகேஷனு, வெல்டிங்கு, கியூசி, அது மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், இது ரெண்டுலையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூசி, குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஆர் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் அல்லது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான கேட்டகரியில், அதாவது குவாலிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஃப்ரெஷருக்குமே இருக்குது. எஸ், இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு கியூசி இன்ஜினியராக நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பிரச்சனை இருக்குது. இது பிரச்சனையா பார்த்தா மட்டும்தான், இல்லை இது உங்களுக்கு பிரச்சனையா இல்லைன்னா இது சூப்பர். என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன். ஸோ எங்கே உங்களுக்கு வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னா, எங்கே வேணாலும் இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா போய் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் போய் வேலை செய்வேன் சார், எனக்கு தேவை சம்பளம், எனக்கு கேட்குற சம்பளம் கொடுத்தாங்கன்னா எங்கேனாலும் போய் வேலை செய்யறதுக்கு ரெடி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். அடுத்து, சார் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போயே ஆகணும், அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஃபீல்டு உங்களுக்கு தான். ஏன்னா இது 2 இல்லை சார், அழகா வீட்டிலேயே ஈரோடுல தான் எங்கள் வீடு, ஈரோடு பக்கமாக ஒரு கம்பெனியை பார்த்தோமா, அப்படியே நாமக்கல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோமா, அப்படியே செட்டில் ஆகிடணும் சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது. தயவுசெய்து இந்த ஃபீல்டுக்குள்ள யோசிக்க கூட செய்யாதீங்க. ஓகேவா? ஓகே, நீங்க சொல்ற மாதிரி எது வேணா நாங்கள் ரெடி சார், என்ன வேணா பண்ணுவோம் சார், பண்ணக்கூடிய சார், எது கொடுத்தாலும் ஜீவ சார் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட் செக்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூசி இன்ஜினியர்னா டேரக்டா நீங்க ஆயில் ரிஃபைனரியில போய் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி தமிழ்நாடு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்படின்னா எல்லாருமே வந்து ஆயில் ரிஃபைனரிக்குள்ளே போய் ஒர்க் பண்ண முடியாது எடுத்த உடனே. அப்போ இனிஷியலா நீங்க என்ன பண்ணணும், ஆயில் ரிஃபைனரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேங்க்ஸ், ப்ரெஷர் வெசல் சொல்லிட்டேன். ஆமா, ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போய் வேலை செய்யலாம். அந்த இண்டஸ்ட்ரி எங்க சார் இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க தேடி இருக்கவே மாட்டீங்க. சும்மா கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கூகுளில் போயிட்டு பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன் சென்னைன்னு போடுங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வருது பாருங்க. இது எல்லா கம்பெனிலையுமே ஒரு மெக்கானிக்கல் கியூசி இன்ஜினியரா, ஒரு வெல்டிங் கியூசி இன்ஜினியரா நீங்க வேலை பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து அடுத்து வந்து அது அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன், இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய்லரை சைட்டு கொண்டு போவாங்க. சைட்ல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண போக வேண்டியது இருக்கும். இல்ல அங்க இருக்கிறத சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணதுக்கு ஒரு கியூசி இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. அங்கேயும் நீங்க வேலை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் இடப்பட்ட ஒருத்தங்க இருப்பாங்க, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான வேலைக்கு போறதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய ஒர்க் ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும், வேலையே இல்லாம கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கலாம்னா அதுவும் முடியாது. இது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரொம்ப ஜாஸ்தி, வெயிலே காய போடுவாங்கயா நம்மள அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க, ஒரு ஒர்க் அலாட் பண்ணிட்டாங்க, அந்த ஒர்க் முடிஞ்சா தான் நீங்க போய் இன்ஸ்பெக்ஷனே பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க் முடியறதுக்கு உங்களுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். அந்த 3-4 மணி நேரம் நீங்க ஜாலியா வந்து சிஸ்டம் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் 3 நேரம் கழிச்சு போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க. இன்ஸ்பெக்ஷன்ல எதுவும் பிரச்சனை இருக்குதா இல்லையாங்கிறது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அதை வந்து என்ன பண்றீங்கன்னா ரிப்போர்ட்டா போடணும், அவ்வளவுதான். ஸோ சைட்லயும் ஒர்க் இருக்கும், ஆஃபீஸ்க்குள்ளேயும் ஒர்க் இருக்கும். ஸோ சஃபில் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த வெல்டிங் கியூசி. சரி, ஓகே, நம்ம கதை சொல்றீங்க, இதுக்குள்ள நான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் பண்ணணும் போ அப்படின்னா
ரொம்ப சிம்பிள் தான். எங்கிட்ட வந்து கோர்ஸ் படிக்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். கோர்ஸ் படிக்கிறதுனால நீங்க படிக்கலாம் தாராளமா. பட் அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு QC இன்ஜினியரா நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது இவைகள் தான். எஸ், பேப்பர் பேனா எடுத்துக்கங்க, அப்படியே கையில ஸ்நாக்ஸ் எடுத்துக்கங்க, பக்கத்துல உட்காந்து தெளிவா இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ், இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ்ல NDT இதெல்லாமே வரும். அவ்வளவுதாங்க எல்லாமே. இப்ப நான் சொன்ன இந்த வரிசைகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், இந்த டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க வந்து ஒரு QC இன்ஜினியரா, வெல்டிங் QC இன்ஜினியரா ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங்குள்ள ஈஸியா போக முடியும். அவ்வளவுதான். இப்ப நாங்க MECல என்ன பண்றோம் அப்படின்னா இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறோம். அந்த கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 to 40 நாள் வரைக்கும் இருக்கும். எஸ், 30 to 40 days டியூரேஷனு. ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 47,200 இப்போ நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து NDT 6 மெத்தட் இருக்குது. இந்த 6 மெத்தடுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ட்ரைனிங்கும் இருக்கும், ரேடியோகிராஃபி தவிர. மீது எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ளஸ் நான் சொன்ன அந்த கோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு ட்ரைனிங் இருக்கும், ப்ராக்டிக்கலான ட்ரைனிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறப்போ என்னன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை உங்களை பண்ண வைக்கிறது தான் ட்ரைனிங். ஸோ நாங்கள் எது சொல்லிக் கொடுத்தாலும் அது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு பண்ணி காட்டணும். அதுதான் ட்ரைனிங்கான அழகு. நாங்கள் டீச் பண்ண மாட்டோம், ட்ரைனிங் தான் கொடுப்போம். ஓகே, இது முடிஞ்ச கையோட உங்களுக்கு வேலை 100% அஷ்யூர்டான ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்கும். எஸ், சேலரி ரேஞ்ச் எவ்வளோ சார் இருக்கும்? 15,000 இருந்து 25,000 இருக்கும் சேலரி ரேஞ்ச். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் வேலை இருக்கும். அண்ட் தென் அப்ராட் போகிறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஏன்னா அப்ராட் போனோம்னா மினிமம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ள கேட்பாங்க. ஒரு 3 years மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்ராடும் போக முடியும். இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அல்லது நோட் கூட வச்சுக்கங்களேன். என்னன்னா இது வந்து வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் கிடையாது. வெல்டிங் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக படிக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்க ரெக்கமெண்டட். மினிமம் ஒரு 2 வருஷமாவது ஃபீல்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இருந்துச்சுன்னா படிங்க. அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னா இந்த இப்போ சொன்ன இந்த போர்ஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுருக்கேன். எஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ், இந்த CQI அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 2 பக்கமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வர 9/12/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் இருக்கும், நீங்க டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது என்கொயரி லிங்க் ஒன்று வச்சிருப்போம், அந்த லிங்க்ல போயிட்டு உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க, நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றோம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால நீங்க வந்து இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த சீட் வந்து கிடைக்கும். அப்புறம் MECல படிக்கிறனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஸோ பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கும், லைஃப் லாங் கேரியர் சப்போர்ட் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வெளியே இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம், லஞ்ச் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே நாங்கள் கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கான ஒரு ஸ்டார்டிங் கேரியரை செட் பண்ணுறதுக்கு MEC தயாராக இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, பேசுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் கூட இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். வேற எதுவும் டவுட்னாலும் கூப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.